எல்லாரும் தயவு செஞ்சு நீ இந்த ஊரை விட்டு போயிருப்பா, இல்லனா நீயும் அதே மாதிரி தண்ணியில மூழ்கி இறந்து போயிடுன்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க இருக்கிற ஆலமரத்துல ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாம் அவன் கேட்காம அந்த ஆலமரத்துக்கு எதிரில இருக்க ஒரு வீட்டுக்கு வெளியே, அப்புறம் அந்த ஊர் முழுக்க அங்கங்க சிசிடிவி கேமராவை வைக்கிறான். இன்னைக்கு ராத்திரி ஆயிடுச்சு, இவனும் கேமரால என்ன நடக்குதுன்றத கவனிச்சுட்டே இருக்கான். அப்போ ஒரு கொடூரமான ஆத்மா ராத்திரி ஆன உடனே அந்த மரத்துல இருந்து வெளியே வருது. அதோட கைகள் பிச்சை எடுக்கிற மாதிரி வச்சுட்டு கண்கள் எல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கு. அதுதான் அந்த ஊர்ல இருக்கவங்க வீட்டு கதவுகளை தட்டி தண்ணீருக்கான்னு ரொம்ப பயங்கரமா கேக்குது. இதெல்லாம் பார்த்துட்டே இருந்த அவன் அப்போ இத பார்த்து ரொம்ப பயந்துட்டான். மறுநாள் காலையில விடிஞ்சதும் ஊர் மக்கள் கிட்ட நேத்து நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒண்ணு விடாம சொல்லி அந்த வீடியோவை அவங்க கிட்ட காட்டுனதும் எல்லாரோட முகமும் பயத்துல மாறிடுச்சு. அது ஏன்னு அவங்க கிட்ட கேட்டதுக்கு இந்த ஊரோட கடைசியில அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல பூட்டியே இருக்கிற வீட்டை காட்டி அந்த வீட்டை பத்தி சொல்றாங்க. இந்த மாதிரி பேய் கதைகள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல டெய்லி ஒண்ணு போடுவோம். அதை பார்க்க நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.